ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்மளால் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான். இந்த மெத்தடு யூஸ் பண்ணி உங்களால் நிறையா அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இந்த அமௌண்ட் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸு என்ன மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் நிறையா அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இந்த வீடியோவை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. இது எல்லாமே டோட்டலி ஃப்ரீ தான். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண போகிறதுக்காக நம்ம 2 வெப்சைட் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் pngtree.com. இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து கூட கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ pngtree.com இந்த வெப்சைட் வந்த உடனே இந்த வெப்சைட்டோடைய டேஷ்போர்டு இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் PNG இமேஜஸ்னு இருக்குல்ல, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்ஸ்ன்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு கேட் ரிலேட்டட் இமேஜஸ் எல்லாமே PNG ஃபார்மேட்டில் இவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய இமேஜஸ் டிஸ்பிளே ஆகியிருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இமேஜஸ் தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிக்சரை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு பைசாவும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஓகே, அண்ட் இது எல்லாமே காப்பி ஃப்ரீ இமேஜஸ் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ டவுன்லோட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக கூட நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டவுன்லோட் PSD, டவுன்லோட் PNGன்ட்டு. டவுன்லோட் PNGன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டவுன்லோடே கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அன்லிமிட்டட் டவுன்லோட். இது வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும், பட் நீங்கள் ஃப்ரீ டவுன்லோடே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் இப்போது அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த இமேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுடைய 2வது வெப்சைட்டை பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய 2வது வெப்சைட், unsplash.com. இதோட லிங்க்கையும் நான் கமெண்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்கள் டேஷ்போர்டு இது மாதிரி இருக்கும். அங்கே மேலே சர்ச் பார் ஒன்று இருக்கும். அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேட்ஸ்ன்ட்டு டைப் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. இப்போது இங்கேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நிறைய இமேஜஸ் வரும். இங்கே வந்து ரொம்ப யூனிக்கான இமேஜஸ்லாம் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி அந்த PNG ட்ரீயை விட இதில் இன்னுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதுக்கு பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, இது டவுன்லோட் பண்ணுறேன்னாச்சு. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஃப்ரீன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வெப்சைட் redbubble.com. இதோடைய லிங்க்கையும் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணி டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். க்ளாத்திங், ஸ்டிக்கர்ஸ், மாஸ்க், ஃபோன் கேஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, காப்பி பண்ணியிருக்கிற அந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ரெட்பபிளில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இமேஜ் இவங்க கிட்ட இருக்க கேட்டகரிஸ் எல்லாத்துலேயுமே இவங்க அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணி அதை நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் க்ளாத்திங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது. டிஷர்ட்டில் இப்போ நான் அந்த இமேஜ், அந்த கேட் இமேஜை காப்பி பண்ணி இந்த டிஷர்ட்டில் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் இருக்கும், ரவுண்ட் நெக்கு, வி நெக்கு, என்னென்ன சைஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்துலேயுமே இந்த இமேஜ் பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஷர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாக் பிக்சர் இருக்குது. நம்ம அந்த டாக் பிக்சரை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட டிஷர்ட்டில் இந்த டாக் பிக்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட எத்தனை
கேட்டகரிஸ் இருக்கும். டிஷர்ட்டு, கப்ஸு, காஃபி கப்ஸு, மக்கு, அப்புறம் அந்த மாதிரி மாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி இவங்கக்கிட்ட இருக்க எல்லா கேட்டகரியிலையுமே அந்த இமேஜ் பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் வெர்ஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த redbubble.comக்கு வந்து விசிட் பண்ணுறவங்க இந்த டிஷர்ட் பிடிச்சிருந்துச்சு, இல்லை இந்த மக்கோ மாஸ்கோ ஏதோ ஒன்று நாம் க்ரியேட் பண்ணது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டிஷர்ட்டை அவங்க பை பண்ணுவாங்க. ஸோ பை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஷர்ட்டு அவங்க பை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான கமிஷன் பிடிச்சது போக, ரெட்பபிள் எடுத்ததுக்கு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை நம்மளுக்கு பே பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து $20 அப்படின்னா, இந்த $20 கொடுத்து பே பண்ணது யாருன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் $3 $4 அவங்களோட கமிஷன் அமௌண்ட் என்னமோ அதை எடுத்துக்கிட்டு மீதி $15 நம்மளுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இதுதான் இந்த வெப்சைட்டுடைய பர்பஸ். ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணி தான் இப்போது அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்குள்ளே எப்படி லாகின் பண்ணலாம், எப்படி இமேஜஸ் அப்லோட் பண்ண போகிறோம், எப்படி எல்லா கேட்டகரிக்குள்ளும் நம்மளோட இமேஜஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ redbubble.com அப்படின்றத வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு இது மாதிரி தான் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் சைன் அப்ன்ட்டு 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அதில் செல் யுவர் ஆர்ட்ன்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ காப்பி பண்ணியிருக்க அந்த இமேஜஸ் எல்லாம் இங்கே பேஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் சைன் அப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டார்ட் செல்லிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களை சைன் அப் பேஜுக்கு கொண்டுட்டு போகும். இங்கே 2 ஆப்ஷன் உங்களுக்கு, கஸ்டமர் சைன் அப், ஆர்டிஸ்ட் சைன் அப்னு இருக்கும். இதில் ஆர்டிஸ்ட் சைன் அப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கீழே யூசர் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க, உங்களோட யூசர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் நியூ ஒர்க்குன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேட் இமேஜ், அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ அந்த இமேஜ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜ் இங்கே காமிக்குது, தெரியுதுங்களா? ஓகே, ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ரெட் கலரோ எல்லோ கலரோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். எனக்கு ஒயிட்டே இருக்கணுன்றதுக்காக நான் ஒயிட்டே வச்சுருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போது இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது க்யூட் கேட் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன். அடுத்தது டேக் ஃபீல்டு எதுக்காக அப்படின்னா, கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான ஒரு வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டிஷர்ட்டை சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இந்த டேக் ஃபீல்டு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ஸ், அப்புறம் கமா கொடுத்துட்டு நீங்கள் வேறு மாதிரி க்யூட் கேட் டிஷர்ட் அந்த மாதிரி என்னென்ன வேர்டிங்ஸ் எல்லாம் கஸ்டமர் தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுக்கணும். கேட் டிசைன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டேக்கிட்ட நீங்கள் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இது என்ன மாதிரி டிஷர்ட்டு, என்ன டிசைன் டிஷர்ட், என்ன கலர் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு 2 லைனில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 1 or 2 லைனில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் இங்கே கொடுத்துருக்க அந்த இமேஜ் அவங்களோட கேட்டகரி எல்லாத்துலேயுமே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட டிஷர்ட்ஸு என்ன வெரைட்டியில் டிஷர்ட் இருக்கோ எல்லா வெரைட்டிஸ்க்குமே அது அப்ளை ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்டிக்கர்ஸ் அந்த இமேஜ் மட்டுமே தனியாக ஸ்டிக்கர் மாதிரி வந்திருக்கு, மேக்னெட் ஸ்டிக்கர் மாதிரி. அதே மாதிரி ஃபோன் கேஸ் பின்னாடி வருது. ஓகேங்களா? மாஸ்க்கு, ஃபோன் வேலெட்டு, அந்த மாதிரி அவங்க எல்லா கேட்டகரிஸ்லையுமே அதை நம்மளோட இமேஜஸை பேஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போது இதில் எதை நாம் சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு நாம் அதை எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மாஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாஸ்க்கு நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கீழே இருக்க எடிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த ஆப்ஷன் காமிக்கும்.
ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ உங்களுக்கு அந்த மாதிரி எதனா மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெர்டிக்கலி இல்லை ஹாரிசான்டலி அந்த மாதிரி எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிடிக்கல வேறு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கூட இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை இமேஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்கேல் இமேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதையும் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் வேணும்னாலும் நீங்கள் பேட்டர்ன் வேணும்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும் மாஸ்க். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்கள் எடிட் பட்டன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எனக்கு இது ஓகேவாக இருக்குது, இப்போ நான் இது சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு வேறு எதுவும் சேஞ்சஸ் வேணாம் அப்படின்னும் போதே நீங்கள் அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ இப்போது இது எனேபிள்டு ஆப்ஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு இது வியூ ஆகும், அவங்களால இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்லை இதை நான் சேல்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசேபிள்டு மாறிடும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு இதை காமிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னும் போதே எல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க, ஓகே இது சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குது அப்படின்னும் போதே நீங்கள் எனேபிள்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ பின் பட்டன் இதையும் எனேபிள்டு கொடுத்துட்றேன், இதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் எனேபிள்டு கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டகரி எல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் எனேபிள் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அது எல்லாமே கஸ்டமருக்கு வியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இது நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா நீங்கள் இமேஜ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் நாம் பண்ண வேண்டிய வேலை. மற்றது எல்லாமே இவங்க ரெட் பபிள் இந்த வெப்சைட்டே வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறது முதல் கொண்டு அவங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி ஆர்டர்ஸ் ஏன்னா ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா பேக்கேஜ் பண்ணி டெலிவரி பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் அவங்கக்கிட்டேருந்து வாங்குற வரைக்கும் எல்லா ஒர்க்குமே ரெட் பபிளே பண்ணிவிடுவாங்க. அதுக்காக தான் அவங்க மினிமம் அமௌண்ட் ஒரு $3 இல்லை $4 மாதிரி கமிஷன் வாங்குவாங்க. பேலன்ஸ் அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை நம்மளோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாம் பண்ண வேண்டியது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க் அண்ட் இது வந்து ஒன் டைம் ஒர்க் மாதிரி தான். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஒர்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் இதை கஸ்டமர்ஸ் கிட்ட காமிச்சிட்டே இருப்பாங்க. எப்போல்லாம் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்களோ, ஸோ நெக்ஸ்ட் மந்த் வாங்கினாலும் சரி, ஈவன் 1 or 2 years கழித்து வாங்கினாலும் சரி, உங்களுக்காக உங்களோட க்ரியேட்டிவ்காக அவங்க அமௌண்ட் கண்டிப்பாக எதனா சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு இருப்போம். ஸோ இது வந்து ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே இது வந்து நல்ல ஒர்க்கு, ரொம்ப நாலேஜ் தேவையில்லை இதை பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி இமேஜ் டவுன்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது நம்மளால் ஏர்ன் பண்ணவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோஸில் ப்ரொவைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் எதனா ஃபர்தராக டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.